அனைவருக்கும் வணக்கம். இலக்கியத்தில் இயற்கை வளம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வர்றோம். அதில் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் இயற்கை வளம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாடல்களை குறித்து ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கியத்திலிருந்து ஒரு பாடல். இது 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிற்றிலக்கியமானது. இதில் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிற புலவரால் இயற்றப்பட்டது. அதில் குற்றால மலையோட பெருமை, குற்றாலநாதராக எழுந்திருக்கக்கூடிய அந்த ஈசனுடைய மகிமை எல்லாமே ஒரு நாடக வடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கற்பனை காதலுடன். அந்த மலையோட வளம், அங்கே இருக்கக்கூடிய செடிகள், கொடிகள், விலங்குகள் பற்றி எல்லாமே இதில் தகவல்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா, அந்த பாடலானது முழங்குதிரை புனலருவி கழங்கென முத்தாடும் முற்றமெங்கும் பறந்து வெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் கிம்புரியின் கொம்பொடித்து வெம்புதினை இடிப்போம் செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும் தேனலர் சண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும் வழங்குகொடை மகராசர் குறும்பளவில் ஈசர் வளம்பெருகு திரிகூட மலையெங்கள் மலையே என்கிறது அந்த பாடல். அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா, முழங்குதிரை புனலருவி அப்படின்னு சொல்லி மிக அழகாக, அதாவது முரசு போன்று ஒரு முழக்கத்தோட அருவி மேலிருந்து கொட்டுகிறது. முழங்குதிரை புனலருவி கலங்கென முத்தாடும். அந்த அருவி கொட்டுவதால் ஏற்படக்கூடிய நீர் திவலைகள், துளிகள் முத்துக்கள் போல் தெரித்து கழங்கென முத்தாடும். அப்படி ஆடி பறந்து வரக்கூடிய நீரானது அங்கே பழங்குடி மக்கள், வனவர்கள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியிலே பெண் குழந்தைகள், முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொன்றோடும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வனவர்களுடைய அந்த சிறுமிகள், செல்வ குழந்தைகள் மணலில் சிறு வீடுகள் கட்டி விளையாடி கொண்டு இருப்பார்கள். அப்போ அந்த சிற்றிலை அந்த தண்ணீர் அடித்து கொண்டு ஓடும். நாங்கள் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம். மலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கிழங்குகளை தோண்டி எடுத்து, பின் தேன் இறால்களை எடுத்து, இவையெல்லாம் கலந்து அருந்தி அந்த மலையோட வளத்தையும் இறைவனின் பெருமையும் பாடி ஆடி நாங்கள் மகிழ்வோம். செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும் அப்படின்னு அடுத்த வரி சொல்றாங்க. செழுங்குரங்கு என்றால் நன்கு கொழுத்த குரங்கானது பழுத்த மாம்பழங்களை பந்து போன்று அடித்து விளையாடி கொண்டிருக்கும். அலர்ந்த செண்பக மலருடைய வாசம் வானுலகம் வரை வீசிக்கொண்டிருக்கும். வழங்குகொடை மகராசர் குறும்பளவில் ஈசர் வளம்பெருகு திரிகூட மலையெங்கள் மலையே. வேண்டியவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இறைவனாகிய எம்பெருமான் குறும்பலா மரத்துக்கடியில இருந்திருக்கக்கூடிய ஈசன் அருள்கொடை வழங்கக்கூடிய வளமிக்க மலை எங்கள் திரிகூட மலையே என்று மிக சிறப்பாக அன்றைய நாளிலே அந்த இயற்கை எழில் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய விதத்தை ரொம்ப அருமையாக விளக்கி இருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்மளுடைய அந்த தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய குற்றால மலையானது பல்வேறுபட்ட மூலிகைகள், இயற்கை வளங்கள், நல்ல செறிந்த நீர்வளம், பல்லுயிர் சூழல் எல்லாமே சிறப்புற்று விளங்கி கொண்டிருக்கிறது. இத்தகைய இயற்கை நம்ம காலங்கள் கடந்தும் தலைமுறைகள் கடந்தும் காப்பாற்ற வேண்டும். அந்த வகையிலேயே இந்த இலக்கியத்தையும் நாம காப்பாற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம அனைவருடைய கடமையாக இருக்கு.